கண்ட்ரோல் பற்றி பார்க்க போகிறோம். வால்யூம் கண்ட்ரோல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பற்றி பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இந்த வால்யூம் கண்ட்ரோல் பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த நிறைய டிவியில் ஆம்பிஃபயரு, ரேடியோ அதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா இது பின்னாடி வந்து அதில் என்ன ஓம்ஸு என்ன வேல்யூன்றது போட்டுருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன போட்டுருப்பாங்க, 10K போட்டுக்கா, 10K போட்டுக்கா, 10Kனா 10 கிலோ ஓம்ஸ்னு இருக்கும். சரியா, இப்போ 10 கிலோ ஓம்ஸ் வந்து இதில் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, 10 கிலோ ஓம்ஸ் செக் பண்ணோன்னா மீட்டரில் என்ன பண்ணணும், 20K. 10 இல்லாதனால நம்ம 20K போடுறோம். சரியா, இப்போ அதை செக் பண்ணுவோம். ஒரு ரெண்டு இதுலேயும் ஒரு ரெண்டு இதுலேயும் இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் வரும். 3 பின்னில் நான் 2 பின்னில் தான் ஷார்ட்டிங் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நம்ம சர்க்யூட்டில் யூஸ் பண்ணுறதா இன்னொரு பின் தேவைப்படும். சரியா, இப்போ இதில் வந்து ஸ்ட்ரைட் வேல்யூ என்ன அப்படின்னா, இதில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னா, இது நான் இந்த மாதிரி ஒரு ஆர்க் மாதிரி இருக்கும். அதை சொல்லணும். வால்யூம் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இது 3 பின் இருக்கும். 1 2 3 3 பின்னு. இது வந்து இப்படி வந்து இப்படி ஜாயிண்ட் ஆகிருக்கும். இதில் வந்து 10K இதுக்கு நடுவில் 10K 10 கிலோ இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா 10K தான். இப்போ இது நடுவில் ஒரு பின்னு மாதிரி இருக்கும். இது வந்து இது மேலே இப்படி லொக்கேட் ஆகிருக்கும். இது வந்து அட்ஜஸ்டபிள். இது வந்து இங்கிட்டு நகரும், சுற்றி நகரும். இந்த நடுவில் அட்ஜஸ்ட் ஆகுதுல, இந்த நகரம் பார்த்தியா, இது வந்து இந்த பாயிண்ட் வந்து இங்கிட்டு நகரும் போது என்ன ஆகுனா, இங்கே வைக்கும்போது 1K கிடைக்கும், இங்கே வைக்கும்போது 2K, அப்படியே 10K வரைக்கும் கிடைக்கும். 8 9 10 ஓகேவா. எப்படின்னா அதில் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ இதோட வேல்யூ ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்குவோம். பார்த்தீங்கன்னா இதில் மல்டிமீட்டரில் வந்து 20K போட்டுரும். ஏன்னா 10K இதில் இல்லாதனால 20K போட்டுரும். இப்போ நார்மலாக வைக்கிறச்சு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். நார்மலாக இதில் வந்து இப்போ ஒரு ஆங்கிள் அது திரும்பி இருக்குது. இப்போ அதை மாற்றுங்க, கீழே பிடிச்சிக்கோங்க. மாற்ற வச்சு அது வேலையை கொடுதா இதில் மீட்டர் கூடி குறையுதா, கூட்டும்போது இதாகும். ரெசிஸ்டன்ஸில் வேலையை வேரி ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல நமக்கு இது பண்ணுறோமோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து மாறும். இப்போ ஃபுல்லாக இருக்குது, அது சுற்றும் போது என்ன ஆகுது, அது அப்படியே குறைஞ்சிட்டே வரும். அப்புறம் என்ன ஃபுல்லாக குறைச்சோன்னா ஆமாம் 0 ஆகிட்டா. அப்போ வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் தெரியுதா டிஃப்ரென்ஸு. இப்போ நார்மல் ரெசிஸ்டர் நம்ம வச்சோம்னா அதோட வேல்யூ ஸ்ட்ரைட்டாக காட்டிடும். வேரியபிள் ரெசிஸ்டரில் அது வேரி ஆகும். சரியா, போட்டுக்கணும். இப்போ நீளமாக இருக்கிறது பாசிட்டிவ், கட்டையாக இருக்கிறது நெகட்டிவ். சரியா, இதில் நீளமாக இருக்கிறது பாசிட்டிவ். அப்போ ஃபஸ்ட்டு பாசிட்டிவை இதில் கனெக்ட் பண்ணிட்டோம், நெகட்டிவாக அடுத்த இதில் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, 2 பேரும் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்தல இந்த நெகட்டிவில் எதை கனெக்ட் பண்ணணும், பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணுவோம், நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் கனெக்ட் பண்ணணும். சரியா, ஏன்னா இது வந்து என்னது சீரியல் கனெக்ஷன். அப்போ அடுத்தல இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியாச்சு. திருப்பி அடுத்த இதோட பாசிட்டிவை என்ன பண்ணணும், இதோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா, இப்போ 3 LED சீரியல் கனெக்ஷன் பண்ணியாச்சு. இப்போ வந்து வோல்டேஜ் மட்டும் கொடுக்கணும். இது வந்து எப்படி பண்ணணும், இப்போ ப்ளஸ் வந்து இதுக்குள்ளே போயிட்டு வரணும், நெகட்டிவ் வந்து ஸ்ட்ரைட்டாக அதில் மாட்டிடணும். சரியா, ப்ளஸ் வந்து நெகட்டிவ் வந்து எல்இடிக்கு ஸ்ட்ரைட்டாக பற்றி எல்இடியோட நெகட்டிவை கடைசி பின்ன அதில் மாட்டிடணும். அதுதான் மட்டும் சர்க்கியூட்டில் கடைசியில் எடுத்து நெகட்டிவில் கொடுத்தாச்சு. ஓகேவா, இப்போ வந்து பேசிக் இந்த வேரியபிள் லிஸ்ட்டோட ஒரு பாயிண்ட் என்ன செய்யணும், இந்த சப்ளையோடு சேர்த்து கொடுக்கணும். பல்ப் எந்த இடத்துல கனெக்ட் ஆகிருக்கணும், இது நேராக கனெக்ட் ஆகிடும். ஓகேவா, இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணோம்.
ஜீரோவில் இருந்துச்சா? மூணு ஸ்டேட் இருந்தால் 3 வெளியே கொடுக்கும்போது எல்லாம் கண்டளவு தான் வாங்கிக்கணும்னு நமக்கு பைய சுற்றணும் தரான்னு சுற்றணும் கொடுதா ஒயிட்னஸ் கொடுதா. அப்புறம் வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியுதா என்ன ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் குறையும் போது வோல்டேஜ் வேல்யூ வந்து அதிகமாகுது, அதனால் அதுக்கு வந்து அதிகமான வோல்டேஜ் கிடைக்குது, அது பிரைட்டாக இருக்குது. ஓகேவா? இதே இது வோல்டேஜ் கம்மியாக ரெசிஸ்டன்ஸ் கூடும்போது என்ன ஆகுது, வோல்டேஜ் குறைஞ்சிடும். அப்படி கம்மியாகும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு எல்இடியோட பிரைட்னஸ் கம்மியாகிடுது. ஓகேவா? இதுதான் அது ஒர்க் ஆகும். ஓகேவா? அது சால்விங் விட்டுருச்சு, அதனால் சரி. ஓகேவா? ஃபுல் பிரைட் ஆகுது. இப்போ குறைஞ்சி இப்போ வந்து இப்போ பிரைட்டு கம்மியாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம், இது ஃபுல் ரெசிஸ்டன்ஸ் 10K ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். இதே இது குறைக்கும் போது கொஞ்சமாவது குறைஞ்சிட்டே வருது, திருப்பி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இதாகுது, வோல்டேஜ் கூட என்ன ஆகுது, நமக்கு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைஞ்சிரும். இப்போ வந்து ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபுல்லாக குறைஞ்சி ஃபுல்லாக நமக்கு வோல்டேஜ் வந்து ஃபுல்லாக இதாகுது. ஓகேவா?